இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லை அடுத்தடுத்த ஜென்மத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்களோட பேர் என்ன? சிந்து அவங்களுக்கு எப்போ பர்த்டே? 22. அவங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக கேக் நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யார் அனுப்பியிருப்பாங்க? வைஃப். அவங்களுக்கு எத்தனையாவது பர்த்டே? 27. வைஃப் அனுப்பல உங்களுக்கு? வைஃப் எங்கே இருக்காங்க? இங்க இருந்து அனுப்பியிருக்காரு. ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. யாரா இருக்கு? ஓ உங்களோட ஊர்ல உங்களோட ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க. போய் ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கு. வைஃப் தானா? வேற ஒரு ஆள் போட்டோ இருக்கு எங்கள்கிட்ட. யாரா இருக்கும்? ஃப்ரேமில் இருக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆள்ற போட்டோ. அதுக்கு மேலே நீங்க கண்டுபிடிச்சாதான் சந்தோஷப்படுவாங்க அவங்க. வைஃப் தானா? ஒரு போய் தானே தந்துருக்கு. பாப்பமா ஃப்ரேமே யார் இருக்காங்கண்டு. சரி அப்ப இதுக்குள்ள யார போட்டோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வைஃப் கிட்டதா? சரி விடுங்க பாப்போம். யார போட்டோ இருக்குள்ள? உங்களோட போட்டோ மட்டும்தான் இருக்கு. வைஃப் எதுவும் இருக்கா? உங்களோட 2 பேரோட போட்டோயும் கொடுத்து வேற யாரும் செய்திருக்கலாம் தானே சர்ப்ரைஸா? அப்படி ஒருத்தரும் செய்ய மாட்டாங்களா? உங்களுக்கு பிடிச்சாக்கள் வேற அவ மட்டும் தான் இப்படி எல்லாம் செய்வாங்க. நாங்க சொல்லவா யாரும் செய்தண்டு? அவங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்புனது வந்து சர்ப்ரைஸ். அவங்களோட வைஃப் தான். வைஃபுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லை அடுத்தடுத்த ஜென்மத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்தீங்களா வைஃப் இப்படி செய்வாங்கன்னு? இல்லை எதிர்பார்க்கலண்ணே. சரி நாங்கள் எங்களோட ஜஸ்ட் சர்ப்ரைஸ் ஆர்வாக நீ பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம்.